ஷீரடி, பண்டரிபுரம், மந்தராலயம் ஆன்மீக ரயில் சுற்றுலா புறப்படும் இடம் சென்னை. பயண தேதி ஏப்ரல் 23 முதல் 27, மே 7 முதல் 11, 5 நாட்கள். கட்டணம் 7900. பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நம்ம பக்தியின் மூலமாக செய்யக்கூடிய வழிபாடுகள் ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகளை தரக்கூடியதுங்க. ஏன்னா அந்த பக்தியில இல்லாத விஷயங்களே கிடையாது. ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் பரிகாரம் இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு தொய்வு இல்லாத ஒரு வளமான வாழ்க்கை, வெற்றி மேல வெற்றி, ஏணிப்படிகள் கிடைக்கணும், நம்மளுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி மட்டுமே நாம் பயணிக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு முக்கியமா நமக்கு தேவை என்ன? முன்னோர்கள் நல்லவர்களுடைய ஆசிகளை பெற்றிருக்க வேண்டும். அந்த முன்னோர்கள் பெற்ற ஆசிகளை நாமும் பெற்றிருக்க வேண்டும். நம்ம முன்னோர்கள் சாபம் வாங்கியிருக்காங்க, அவங்க நிறைய பிரச்சனைகளுக்கு ஆட்படுத்தியிருக்காங்க, அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணியிருக்காங்க. நமக்கு எப்படி இருக்கும்? பொதுவா ஒருத்தர் ஒரு பாவத்தை செஞ்சுட்டாரு அடுத்தவங்களுக்குன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உதாரணத்திற்கு, உன் பிள்ளைக்குட்டி வழங்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. நாம செய்த தர்மமும் தானமும் பாவமும் புண்ணியமும் நம்ம அடுத்த சந்ததியினருக்கு கொடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறத மறக்காமல் நினைவுல வச்சுக்கணும். நாம தவறு செய்யறோம்னா அந்த தவறுனுடைய தொடர்ச்சி நம்மளுடைய சந்ததியினர் அனுபவிப்பாங்க. நாம ஒரு புண்ணியம் செய்தாலும் அந்த புண்ணியத்தின் தொடர்ச்சியையும் நம்மளுடைய சந்ததியினர்கள் அனுபவிப்பார்கள். அந்த அளவுக்கு நம்ம முன்னோர்கள் நமக்கு நல்ல விதைகளை விதைத்திருக்க வேண்டும். அந்த நல்ல விதைகளுக்கு நாம நீர் ஊற்றி வளர்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய சந்ததிகள் பலமாக பறித்து அனுபவிப்பார்கள். அதனால நல்லதே விதைங்க, நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை நமக்கு ஒவ்வொரு வடிவிலையும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள்லையும் நம்ம முன்னோர்கள் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு முன்னோர்களுடைய ஆசிகளை பெறுவதற்கும் முன்னோர்கள் செய்த பாவங்களுக்கும் சேர்த்து நாம பிராயச்சித்தம் செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் ஒரே ஒரு நாள் நமக்கு கொடுக்குது. எந்த நாள்? தை மாதம் வரக்கூடிய அமாவாசை திதி. ஆடியில வரக்கூடிய அமாவாசைக்கும் புரட்டாசி மாசத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கும் தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ஆடியில அசராம, தையில தவறாம, மாசியில மறக்காம பித்ருக்களுக்கு திதி கொடுக்க வேண்டும். தை மாதம் அப்படிங்கிறது கடக ராசியில சூரியன் சஞ்சரிக்கும் போது ஏற்படக்கூடிய அமாவாசை. புரட்டாசி மாசம் மகாலய அமாவாசை என்பது கன்னி ராசியில சூரியன் சஞ்சரிக்கும் போது ஏற்படக்கூடிய அமாவாசை. இந்த தை அமாவாசை நாள் மட்டும்தான் மகர ராசியில சூரியன் சஞ்சரிக்கும் போது ஏற்படக்கூடிய அமாவாசை. சந்திரனோட சூரியன் சேர்றதும் நமக்கு பெரிய பலம் அப்படிங்கிறது இல்ல, புதனோட சூரியன் சேருவதும் அப்படிங்கிறது பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனா சனியோடு சூரியன் சேர்றாரு இல்லையா, இருட்டோடு வெளிச்சம் சேரும் போது நமக்கு அந்த இருள் நீங்கி அந்த வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த இருள் நீங்கி வெளிச்சம் நமக்கு மட்டுமா கிடைக்கும்? நாம செய்யற வழிபாடுகளால, நாம ஏற்றக்கூடிய தீபத்தினால நம்ம முன்னோர்கள் இருட்டுக்குள் இருந்தாலும் அவங்களுக்கும் வெளிச்சம் என்ற பாதை கிடைக்கும். அவங்களும் அடுத்த ஒரு நிலையை நோக்கி நகர்வாங்க. அவங்க நகர்ந்தாலே நமக்கு அடுத்த ஒரு நல்ல வழிபாதை கிடைக்கும். அப்போ இந்த புரட்டாசி மாசத்தை விட மேலான ஒரு அமாவாசைங்கிறது தை அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த தை அமாவாசையில முன்னோர்களுக்கு தர்ப்பணங்கள் கொடுத்து முன்னோர்கள் செய்த பாவ வினைகளையும் சேர்த்து நாம களைந்து அதற்கு நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம்னா நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் சுகமாக இருப்பாங்க. நாம என்ன பண்றோமோ அதனுடைய தொடர்ச்சி நம்மளுடைய சந்ததிகளுக்கு கிடைக்கும். அப்ப அந்த சந்ததிகள் நல்ல வளமாக வாழையடி வாழையாக தழைத்து ஓங்கணும் அப்படின்னா அதற்கு இந்த பித்ருக்களுக்கு நம்ம பிராயச்சித்தம் பண்ணணும். நிறைய பேரு வாழ்ந்து முடிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. கருவில் ஒரு குழந்தை களைந்தால் கூட அதற்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுது. அந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ கருவில் ஒரு குழந்தை அழிந்தாலோ அல்லது கருக்கலைப்புங்கிற ஒரு நிகழ்வு நடந்தாலோ
ஒரு வயதுல குழந்தை பிறந்து இறக்கும், 1 மாசத்துல பிறந்து இறக்கும். இந்த மாதிரி சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் தர்ப்பணங்கள் கொடுக்கப்படுவது இல்லை. ஆனால் அவங்களுக்கும் கொடுக்கணும். ஒரு உயிர் ஜனிச்சிருச்சு அப்படின்னாவே அதுக்கு அந்த கர்மாவின் பலன் உண்டு அப்படிங்கறதான் நிகழ்வு. அப்ப அதற்கும் சேர்த்து நாம தர்ப்பணம் கொடுக்கிறோம். அறிந்த பேர், அறியாத பேர் எல்லாத்துக்கும் தர்ப்பணம் கொடுப்பாங்க. இப்ப நிறைய நம்ம பாக்குறோம். எம்ஜிஆர் இறந்தப்போ அவங்களுக்கு எத்தனை பேர் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தாங்க. ஜெயலலிதா அம்மா இறந்தப்போ எத்தனை பேர் கொடுத்தாங்க. இப்போ சமீபத்துல விஜயகாந்துக்காக எத்தனை பேர் அவங்க வேண்டிக்கிட்டாங்க. இப்ப அந்த மாதிரி நம்ம தெரிஞ்ச அத்தனை நிகழ்வுகளும் ஒன்றும் இல்ல, நம்ம ரொம்ப ஆத்மார்த்தமா ஒரு நண்பராக ஒருத்தட்ட பழகிருப்போம். திடீர்னு ஏதாவது அவருக்கு ஒரு ஆபத்துகள் நேர்ந்திருக்கும். அவருக்காக செய்யறதுக்கு ஆள் இல்லாம இருப்பாங்க. நம்ம செய்யலாமா? கண்டிப்பா செய்யலாம். அந்த ஆத்மாவை நினைச்சு நீங்க அவங்களுக்கு ஒரு தர்ப்பணத்தை கொடுக்கும்போது அவங்களுக்கு அது என்னன்னா, அந்த பித்ருலோகம்னு ஒரு லோகம் உண்டு. அந்த பித்ருலோகத்துல இருந்து அவங்க அடுத்த நிலைக்கு கடக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த உணவும் நீரும் கொடுக்கணும். அததான் நீர்த்தார் கடன்னு சொல்றாங்க. எள்ளு நீரும் வார்க்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த எள்ளு தண்ணியை கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த பாதை திறக்கும். எள்ளுங்கிறது சனீஸ்வரன். அந்த கர்மாவை கழித்தல் அப்படிங்கிறது அந்த எள்ளுக்குரியது. வெளிச்சம்ங்கிறது சூரியன். அந்த சனியுடைய வீட்டுல சூரியன் சங்கமிக்கக்கூடிய இந்த நாள், அந்த அமாவாசை ஏற்படக்கூடிய நாள், உங்களுக்கு அந்த பித்ருக்களினுடைய முழுமையான அந்த கர்மாவை கழிப்பதற்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம், ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அதனால இதை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. இந்த நாள்ல உங்களுடைய முன்னோர்களை நினைச்சு ஒரு 7 தலைமுறை பேரு நம்ம யாருக்கெல்லாம் தெரியும்? என் பாட்டம் பேர் தெரியும், முப்பாட்டம் பேரு கூட தெரியும். அந்த பூட்டன் பூட்டி இவங்க பேரெல்லாம் தெரியுமா? தெரியாது. அப்ப அதுக்கெல்லாம் கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்லுவாங்க? அவங்க பேர் தெரியலன்னா காசி காசி காசின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காசிக்கு நிகராக அந்த கர்மாவை கழிக்கிறது காசி தான், புண்ணிய கஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தை அமாவாசையில உங்க ஊருக்கு அருகாமையில் உள்ள நீர்நிலைகள்ல உங்க முன்னோர்களை நினைத்து நீங்க தர்ப்பணம் கொடுத்தால், எள்ளும் நீரும் கொடுத்தால், அந்த எள்ளு நீர் அவங்களுக்கு தாராளமாக அந்த வருஷத்துக்கு போதுமானது. நீங்க இதை தவறாமல் செய்யுங்க. அந்த அமாவாசை அன்று செய்யக்கூடாத ஒரு நிகழ்வுன்னு ஒண்ணு உண்டு. தலையில எண்ணெய் வச்சு சீயக்காயோ ஷாம்புவோ போட்டு குளிக்கிறது, அது பண்ணக்கூடாது. அதே மாதிரி வாசல்ல கோலம் போடுறது, அதுவும் பண்ணக்கூடாது. இது ரெண்டையும் நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு முன்னோர்கள் ஆசிகள் கிடைக்கும். முன்னோர்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். 7 தலைமுறை உறவுகளையும் நினைத்து நீங்க தர்ப்பணங்கள் கொடுக்கும்போது அதனுடைய பலன் உங்களுக்கு அனுபவிக்கும் போது தெரியுங்க. உங்களுடைய தடைகள் எல்லாமே அடுத்தடுத்து நீங்கும். யாராவது ஒருத்தர் மூலியமாக அவங்களே வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், ஒன்னும் இல்ல, நிறைய நம்ம பார்த்திருப்போம். ஒரு சரியான நேரத்துக்கு போக வேண்டிய பஸ்ஸை நம்ம மிஸ் பண்ணிருப்போம். அந்த இடத்துக்கு போக வாய்ப்பு இருக்காது. டக்குன்னு ஒருத்தர் வந்து லிஃப்ட் தரேன் வாங்க, நான் அழைச்சிட்டு போய் விடுறேன்னு விடுவார். இந்த மாதிரி நிறைய நமக்கு நல்ல வழிகள் கிடைத்து, நல்ல பாதைகள் கிடைத்து, அதுல இருந்து நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்ட நிகழ்வை நோக்கி நம்ம நடைபெறுவதற்கு தை அமாவாசை என்பது உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.